ஹாய் கைஸ், ஸோ வெல்கம் டு த சேனல் பாய் ஆன் விண்டோஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சர்வைவ் த கில்லர்னு ஒரு கேம் விளையாட போகிறோம் கைஸ். நல்ல கேம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் ஹைப் பண்ணிடுங்க கைஸ். ஸோ நம்ம வந்துட்டோம். இது பேசிக்காக என்ன கான்செப்ட்னு உங்களுக்கு நான் சொல்லிடுவோம். சாரி கைஸ். ஸோ இது பேசிக்காக என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கில்லர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவனுக்கு ஒரு மூஞ்சி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கில்லர் பார்த்தீங்கன்னா கொடுக்குற டைம்லேருந்து நம்ம அவங்ககிட்ட சர்வை பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட். ஸோ கேம் வந்து ஸ்டார்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஒன்றும் கிடையாது, வாங்க நம்ம. ஸோ ஏதோ ஆயிருக்கு. ஸோ யார் கில்லர்னு காட்டுறாங்க கேஸ் இல்லையா? ஸோ யாரோ ரஃபிக்ஸ்னு யாரோ ஒருத்தர் கில்லர் கைஸ். அங்கே நம்ம கொடுக்குற டைம்ல தப்பிக்கணும் கைஸ். அவனுடைய மூஞ்சி பாருங்க, ஜாம்பி மூஞ்சி மாதிரி இருக்கு. கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கான். ஆனால் சரி, நம்ம எப்படியாவது அவங்ககிட்ட ஒளிஞ்சு தப்பிக்க போவோம். மேப்பு வேற என்ன மேப்புன்னு தெரில. ஐயோ, ஏதோ அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருக்கு. சரி வாங்க நம்ம இதுக்குள்ளே ஓடிடலாமா கைஸ்? இது மேலே போகுது. நம்ம ஆக்சுவலி இங்கே வரைக்கும் போயிடலாமா பேசாம? சரி வாங்க நம்ம இப்படியே மேலே ட்ரை பண்ணுறோம். ஓ, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். சரி, கில்லர் சியர்னு வேறு வந்துடுச்சு. ஷிட். ஓகே, நான் வேற கீழே வந்துட்டேன். ஏன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து மேலே போனோம். ஏதோ வருதே, என்னாச்சு? ஐயோ, கில்லர் வந்து ரவுண்டை லீவ் பண்ணிட்டானா, அதாவது அவன் கேம் விட்டு போயிட்டானா. இப்போ திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? பரவாயில்ல, அதே அதே மேப் போயிருந்தா நல்லா இருந்துருக்கோங்க. அதனால தான் எல்லாம் வந்துச்சு போல. சரி விடுங்க கைஸ், நான் பார்த்துக்கணும். இன்னும் 17 to 16 செகண்ட்ஸ் இருக்கு. சரி வாங்க நாம சும்மா போய் அடுத்து என்ன வீடியோ போலான்னு கமெண்ட்ல போட்டுருங்க. என்ன நைட் ஸ்கூல் போலாம். ஏன்னா ஸ்கூல்னாலே நைட் நம்ம யாராவது ஓகே யாராவது டெட் மேன் பாயிண்ட் போட்டுருவாங்க. ஓகே, நைட் ஸ்கூல் எதுவுமே வரும். நம்ம ஒருத்தம் தான் நைட் ஸ்கூல் போடுறோம். நம்ம டெட் மேன்ஸ் பாயிண்ட் தான் கைஸ் போகிறோம். என்னன்னு தெரில எனக்கு. டெட் மேன் ஏதாவது தெரியல. பட் நைட்டில் ஸ்கூல்னா பயங்கரமாக இருக்குங்க. சரி, ஏதோ வெஜிட்டானதோ. ஓ, இந்த கில்லர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க கைஸ். ஆக்சுவலி அதாவது ஒரு டிப்பிக்கலான ஒரு கில்லர் மாதிரியே இருக்காங்க. ஆரஞ்ச் ஸ்லைசர்னு வேற அவன் ஏதோ வெப்பன் வேற வச்சிருக்கானா. நான் வேற தப்பிக்கணும் அவங்கிட்ட இருந்து. இதுலேருந்து வெளியே போக முடியுமா? ஒரு மாதிரி இது வெளியே போக முடியல. ஸோ போகலாம்னு நினைக்கிறேன். ஐயோ, அந்த இடத்துல அடிச்சு வச்சிருவாங்களே. நான் வேற இங்கே மாட்டிக்கிறேன். இங்கேருந்து எப்படி வெளியே போகிறோன்னே தெரியல. ஸோ இங்கே தான் இருக்கு. ஐயோ, ரெட் கலர்ல எத்தனா கில்லர் வரான்னு அர்த்தமா? ஐயோ, இது வேறக்குள்ள இங்கே வேற ஒரு இடம் இருக்கா? வாங்க நம்ம பொறுமையா போலாம். நினைக்கிறேன். ஐயோ கைஸ், கில்லர் வேற பக்கத்துல இருக்கான். இங்க சோயா நம்ம வந்துட்டோம். ஐயோ கைஸ், கில்லர் இங்க இருக்காங்க. கில்லரை வேற பார்த்துட்டேன். ஐயோ, கில்லர் நம்மளை பார்த்துட்டானா? கில்லர் நம்மளை பார்த்துட்டாங்க கைஸ். ரொம்ப பக்கத்துல இருக்கான். இப்போ என்னன்னு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹெல்ப் மீன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நம்மளை யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இந்த இவன்கிட்ட கேட்போம். ஐயோ சீக்கிரம். ஸோ ஓகே கைஸ், அவன் நம்மளை ஹெல்ப் பண்ணி விட்டான். நன்றி கடன் கொடுத்துருவோம் கைஸ். ஸோ நம்ம திருப்பி போகலாம். ஆனால் நம்ம கையை பிடிச்சிட்டே போகிறான் பார்த்தீங்களா, ஏன்னா அவனுக்கு அடிபட்டுச்சு, வெட்டிட்டாங்க கைஸ் கில்லர். ஸோ ஓகே, நம்ம இங்கேருந்து அந்த மேலே முடிச்சிடலாமா? ஐயோ, இங்கே எங்கே கீழே இருக்கான்னு நினைக்கிறேன். யாருக்கு? ஓகே அவன் வந்து நம்மால் தான். ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி பார்ப்போமா? வெயிட் பண்ணுங்க கைஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணலாம். ஸோ இந்த ரெட் ஷீட்டா என் ஆசன் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து ஒரு தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் போய். ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு பார்ட்னர் வேறு. நம்மளுக்கு நிறைய ஸ்பான்சர் இருக்குது.
நம்மளும் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவோம், அவங்களும் நம்மளுக்கு பண்ணுவோம். ஸோ அந்த கேவ் மேல குதிச்சிட்டோம்னா ஈஸியா இருக்கும் கைஸ். இப்போ இங்கேருந்து குதிக்க வர பயமா இருக்கு. கில்லர் திடீர்னு பார்த்து வந்துட்டான்னு வைங்களேன், பிரச்சனை ஆயிடும் கைஸ். குதிக்க ட்ரை பண்றேன். ஐயோ, கில்லர் அங்க போறான். இதாங்க நம்ம இப்படி போகலாம். டெட்மேன்ஸ் பாயிண்ட் இந்த ட்ரெயின் தான் காட்டினாங்க. ஓகே, கில்லர் இனிமேல் இங்கே வரமாட்டான். ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த இடத்த திறந்து பார்த்துட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து இப்போ சர்வைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேலே டைமர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைமர் முடிஞ்சோடனே எஸ்கேப் கேட் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம எஸ்கேப் ஆகணும். ஸோ நம்ம வாட்டு ஒழிஞ்சது போர் வேறு அடிக்குது. வெளியே போகலாமா? சரி வாங்க, அவுட் ஆக பரவாயில்ல, வெளியே போகலாம். ஆஹா, டிஃபீட்டட் வேற வருது. கில்லர் அங்கே இருக்காங்க. கில்லர் அங்கே தான் இருக்கான். இங்கேருந்து இப்படி கச் பண்ணிக்கிட்டு படுத்துக்கலாம். இப்போ கில்லரால் ஆக்சுவலி நம்மளை பார்க்க முடியுமா? தூரத்து கில்லரால் பார்க்க முடியும். ஐயோ, அந்த பொண்ணு பாருங்க, அங்கே நேரி நின்றுச்சு. சரி வாங்க, நம்ம பொறுமையாக வந்து அது நல்லாவே தெரியுது. என்ன பேசாம நம்ம திருப்பி அந்த வீட்டு மேலே போய் ட்ரை பண்ணலாங்க. சீக்கிரம் வாங்க போகலாம். ஆஹா ஃபோன் போய் மாட்டிக்கிச்சே. சரி இப்போ குதிக்கலாம். ஆஹா வந்துட்டோம் கைஸ். சூப்பர். கில்லரால இங்கே மேலே வர முடியாது. சூப்பர். இன்னும் 1 மினிட் தான் நம்ம இங்கே வெயிட் பண்ணணும். கில்லரை நான் பார்த்தாலும் பரவாயில்ல கைஸ், ஏன்னா அதனால் மேலே வர முடியாது. ஒருவேளை அவன் ப்ரோ பிளேயராக இருந்தாலும் சரி, அவனுக்கு எப்படி மேலே வரணும் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. இப்போ கில்லர் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்களேன், இந்த இடம் மட்டும் தான் கைஸ் லைக். ஓ, கில்லர் தான் இருக்கான் கைஸ். எக்ஸிட் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 செகண்ட்ஸில் ஓப்பன் ஆகும் ப்ளீஸ். எந்த இடத்துல எக்ஸிட் இருக்குன்னா தெரியாதே. ஸோ எக்ஸிட் இருக்குன்னு காட்டுது. எப்படி கைஸ்? ஐயோ, அங்கே தான் ஒரு எக்ஸிட்டே இருக்கும். கீழே வேற நேரம் கில்லர் அப்படியே நிற்கிறான், போக மாட்டான். இப்போ நான் குச்சான காலி கைஸ். இப்படிலாம் வந்து மாட்டுவேனா? ஐயோ, சரி அவன் போகிறான். ஐயோ, சரி வாங்க நம்ம டக்குன்னு போகலாம். எக்ஸிட் தான் வழி. ஸோ நான் எக்ஸிட்டை பார்த்துட்டேன் கைஸ். போகலாம். ஓகே கைஸ், நம்ம தப்பிச்சிட்டோம் அந்த கேம்லேருந்து. வாங்க கைஸ், நம்ம கில்லராக ஒரு வரைக்கும் பார்க்கலாம். பரவாயில்ல கைஸ், தப்பிச்சிட்டோம். சூப்பர். பார்த்தீங்கன்னா கேமை முடிய போகுது. யார் தப்பிச்சாங்கன்னு காட்டுவாங்க. அதை இவங்களாம் தப்பிச்சிட்டாங்க. ஸோ ரவுண்டு அவுட் ஆஃப் 7 சர்வர்ஸ். ஸோ கைஸ், நம்மளும் சர்வைவ் ஆகிட்டோம் கைஸ். ஸோ மொத்தம் 5 சர்வைவர்ஸ் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஒருத்தன் வந்து செத்துட்டானா, இன்னும் ஒருத்தன் வந்து இன்னும் வெளியவே வரலையாம். கொடுத்த டைம்லாம் அவன் வெளியே வரலையாம். சொல்கிறான் இவன் தான். ஸோ கைஸ், நம்ம வந்துட்டோம். ஏன் நான் உட்காந்துருக்கேனே தெரியல. வாங்க, இந்த முக்கியமான இந்த மூஞ்சிலாம் இருக்கு. இந்த மூஞ்சிலாம் வச்சுருங்க. 799 இது வேணுமா? என்கிட்ட இப்போ தான் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி நான் ஹேக் பண்ணி எடுக்க பார்க்குறேங்க. அடுத்த வீடியோ நம்ம மோஸ்ட்லி இன்னும் போகும்போது ஜிடிஎஃப் எல்லாம் போட ஆரம்பிச்சிடுவோங்க. ஸோ எங்கே போகலாம்? ஸ்பேஸில் போகலாம். நல்லா இருக்கும். கிராவிட்டி வச்சு நிறையா இருக்கும். நிறைய பேர் சப்வே தான் போவாங்க. சப்வே பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கியார் போயிடலாம். சரி ஓகே, நம்ம இங்கே தான் போகிறோம். அதாவது சப்வே தான் போகிறோம்னு நினைக்கிறேன். யாரு? ஏதோ பிரபான்னு ஒருத்தன் கில்லராக வந்திருக்கான். யாரு? மூஞ்ச காட்டுங்க கொஞ்சம். கில்லர் மூஞ்சி யாரு? கில்லர் மூஞ்சி என்னவே தெரியல. என்னாச்சு? இன்டர்மிஷன் வந்திருக்கு. எல்லாரும் போயிட்டாங்க. ஸோ எல்லாரும் இங்கே தான் இருக்காங்களா? அப்புறம் எப்படி இன்டர்மிஷன் ஏன் காட்டுச்சு? கில்லர் கூட செலக்ட் பண்ணாங்கல்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி கேஸ் எல்லாம் எப்போ எடுக்கணும்னு இருக்குல்ல. அதெல்லாம் இந்த வீடுகளெல்லாம் இதே மாதிரி தான் இருக்குமா, இல்லை ஏதாவது இருக்குமா? இது என்ன இது ஏதாவது மேப்? இந்த மேப் தான் வந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ ஏன் வந்து பார்ப்போம். வீட்டுக்குள்ளே போக முடியல கைஸ்.
ரெடியாக இருப்போம். திருப்பி போகிறோம். ஒரு நைட் ஸ்கூல் இப்போ எல்லாரும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கைஸ் ஒன்று இருக்குது. ஐயோ ஸ்கேட் சோடுன்னு சொல்லி அது எக்ஸ்ட்ராவாக போட்டாங்க. ஸோ நம்மளுக்கும் நைட் ஸ்கூல் தான் கைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே சரி கைஸ் இந்த வாட்டி நைட் ஸ்கூல் தான் வரப்போகுது. சூப்பர் கைஸ் நைட் ஸ்கூலு. சரி நீங்கள் கொரியன் படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்கூலில் தான் எல்லா சம்பவமும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு நைட் ஸ்கூல் யாரோ லில்லாக்கோ அப்படின்னு சொல்லி அது ஒரு இது கைஸ். ஆஹா இந்த மூஞ்சுக்கா ஐயோ நைட் ஸ்கூலுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை கைஸ். ஒரு நல்ல ஒரு கொரியன் கில்லராகவே வந்துருக்கோம். இல்லை அந்த நான் ஒரு மூஞ்சி காட்ட பார்த்தீங்களா? ஆஹா கில்லர் வில் பி சோன் கைஸ். ஐயோ நான் எங்கே ஒளிவேன்? கிளாஸ் ரூமில் போய் அடைச்சிட்டாங்க. லாபிக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல. ஐயோ மோசமாக தான் கைஸ் இருக்குது. ஐயோ எங்கே கைஸுக்கு நான் ஒளிவேன்? சரி வாங்க நம்ம இங்கே போய் ஒழிஞ்சிக்கலாமா? ஐயோ ஓகே சரி இப்போ நான் ஒளிஞ்சு போயினா இந்த கில்ல நைட் ஸ்கூல் இடமே கூட தெரியாது. ஊர் ஸோ பக்கத்தில் தான் இருக்கா போகணும். ஐயோ வெளியே வந்து பார்க்கலாம். சுத்தம் வேற கேட்குது. வெளியே போகலாமா இல்லை பின்னாடி யாராவது இருக்காங்கன்னு கூட தெரியல. கொஞ்சம் இக்கட்டான நிலைமையில மாறிட்டேன். ஐயோ என்ன கைஸ் பண்றது இப்போ? சரி வாங்க வெளியே போய் பார்க்கலாம். யாருமே இல்லை அப்படியே போயிடலாம். ஆஹா ரெட் அண்ட்ல போய் நிறுத்துறாங்களே. பயமா வேற இருக்கு. ஆஹா அதுவா திறக்குது. இல்ல திடீர்னு வந்துட்டான்னு வைங்களேன் அவ்வளவுதான் எல்லாம் நடுங்கி போயிடும். இந்த இடத்துல என்ன ஒண்ணு தனியா இருக்கு. சரி இருந்தாலும் ஆஹா வாங்க இன்னும் 3 மினிட்ஸ் இதே மாதிரி எப்படி கைஸ் சர்வை பண்ணுவோம்? இங்க வேற திறக்கிற மாதிரியே இருக்கு. யாரோ பக்கத்துல யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எப்படி கச் பண்ணி உள்ள போயிடலாம். ஸோ ஓகே இந்த இடத்துக்குள்ள ஆனால் இந்த இடத்துக்குள்ள ஈஸியாக ஆஹா இதுக்கு டோரே இருந்துச்சு. சரி வாங்க திரும்பியும் அப்படியே போகலாம். சரி வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். போகலாம் கைஸ் எப்படியோ. இந்த இடத்துல இன்னொரு ஃப்ளோர் ஏதாவது இருக்கா? அதே இடம் தான். ஐயோ இப்போ படிக்கட்டு வேற பார்க்க ஒரு மார்க்கமாக இருக்கு. கில்லர் நீங்க எங்கேயோ பக்கத்துல வந்து காப்பாங்க. ஐயோ கில்லர் கைஸ் ஐயோ நான் பின்னாடியே போயிடக்கூடாது. நான் வேற போனமே. யாராவது ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை அந்த இது முடியறதுக்குள்ள ஹெல்ப் பண்ணான்னு வைங்களேன் நம்ம அவுட்டு கைஸ். எப்படியா இதுக்குள்ள பூந்து போய் பார்க்கலாமா? ப்ரோ கமான் ப்ரோ யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. ஐயோ நான் சாவ போறேன் கைஸ். உறுதி சாவ போறேன். குதிக்கலாம் இந்த மாதிரி தான் குடிக்க முடியும் கைஸ். ஹெல்ப் பண்ணுங்க. ஐயோ அந்த கில்லர் தான் கைஸ் பின்னாடி வந்துருக்கோம். அதுக்கு என்னன்னா ஹெல்ப் சீக்கும் பண்ண முடியாது. அது பாருங்க நான் போறதுக்கே போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னு வைங்களேன் அவங்களையும் போட்டு தாக்குறதுக்கு. ஏன்னா இன்னும் ரெட்டா இருக்கு பின்னாடி கில்லர் இருக்கா. ஸோ நான் ஓகே நம்ம பிளட்டு சரி அவ்வளோதான் கைஸ் நம்ம காலி. இன்னும் ஒரு கேம் விளையாண்டு பார்க்கலாம். பார்ப்போம். நம்ம ஸ்பெக்டேட் கூட பண்ண முடியாது கைஸ். அதோ வேற ஒரு இது. யாராவது அவுட் ஆனா வருவாங்க கவலைப்படாது. இல்லை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் கைஸ் விளையாடு. சரி கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகே இப்போ நம்ம ஸோ அந்த கில்லர் வேற யாரையும் கொண்டுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கடைசியா இல்லை ஸோ நான் கீழே இருந்து நான் ஸ்பெக்டேட் பண்ண முடியுது ஒரு இந்த பொண்ணு இந்த பையன் எங்கே இருக்கானே தெரியல. இந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்க்கவே இல்லை கைஸ். கில்லர் இருக்கான் இங்க பாருங்க. இந்த பாஸ்கெட் பால் கோர்ட் தானே. இந்த பாஸ்கெட் பால் கோர்ட்லாம் நம்ம எங்கதான் பார்த்தோமோ தெரியல. அந்த கடைசி அந்த பிக்சர்ல பார்த்தோம் கைஸ். அதுக்கப்புறம்
எங்கனே தெரியல அந்த ஒரு ஸ்கூலே ஒரு மாதிரி வச்சு என்ன போய் கிளாஸ் ரூம்ல ஏதோ காரிடோர்ல போய் இறக்கி விட்டாங்க. அதோ இந்த பாஸ்கெட் பால் கொட்டினா கூட நான் தப்பிச்சிருக்கேன். ஓப்பன் ஸ்பேஸ் தான் கண்டிப்பா தேவை. இந்த டைம்ல தான் நான் நம்ம அவுட் ஆயிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. பாஸ்கெட் பால் கோட் எனக்கு தெரிஞ்சதுதான். இந்த கீழே கிளாஸ் ரூம்லாம் நம்மளை வரவே விடாது. ஸோ என்ன அதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த கில்லர் தோக்கடிப்பானா இல்லையாரு. ஏன்னா ஒருத்தன் வந்து ப்ரோ பிளேயர் மாதிரி எங்கேயோ ஒழிஞ்சிருக்காங்க. ப்ரோவான இடத்துல ஒழிஞ்சிருக்காங்க. அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குமா இல்லை இது அதை விட ப்ரோவான்னு வர தெரில பார்ப்போம். பட் கைஸ் எப்படியும் ஸோ இதுல எக்ஸிட் இருக்கு. ஸோ அது எக்ஸிட் பக்கத்தில் போய் யாராவது வருவாங்கன்னு வெயிட் பண்ணுது. ஸோ இன்னும் 18 செகண்ட்ஸ் தான் கைஸ். பாருங்க நீங்க. So 10, 8, 7. ஸோ அவ்வளோதாங்க 0 கைஸ். ஸோ யாருன்னா ஸோ நம்ம வந்து டிஃபீட்டட். ஓ 2 பேர் தான் கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் பண்ணியிருக்காங்க. 3 வந்து டிஃபீட்டட். இன்னும் யாரும் எஸ்கேப்பே பண்ணல. இன்னும் 3 பேர் எஸ்கேப்பே பண்ணல. ஆனால் அதெல்லாம் கஷ்டம் கைஸ். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ வந்து அதுவும் நம்ம ஸ்கூல் வந்து கண்ணே தெரியல. உள்ள இருக்காங்க அந்த கில்லர் வந்து இப்போ நம்ம வந்து ட்ரேட்லாம் என்ன ஒரு நிமிஷம். ட்ரேட்னா நம்ம என்னன்னு போய் பார்ப்போம். ட்ரேட் ரிக்வெஸ்டா எல்லாருக்கும் போய் இந்த மைன்ஸ் எனக்கு வேணாங்க. ஸ்பேர் கிரவுண்ட்ஸ் வேணும். பேக்ரவுண்ட்ஸ் மைன்ஸ் ஜங்க்யார்ட் டெட் மேன்ஸ் பாயிண்ட் நைட் ஸ்கூல் வந்து நிறைய இருக்கு. நம்ம ஃபேர் கிரவுண்ட்ஸ் போடலாம். அதான் வந்துருக்கு இதில் கைஸ். இதில் ஸ்னோ வில்லேஜ்னு ஒரு மேப் இருக்கும். அதான் இருக்கிறதுலே சூப்பர் மேப். ஏன்னா அது ஸ்னோவில் எலும்பு கூடு மாதிரிலாம் அந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்கும் கைஸ். அதெல்லாம் யாரோ இட்ஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு யூசர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கில்லர் பேக் ஒன்றும் அவ்வளோ பயமா இல்லை. ஸோ நம்மள மாதிரியே தான் இருக்கு. நம்ம மூஞ்சி தான். ஆனால் நம்ம மூஞ்சி கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிருக்கோங்க. இந்த பாருங்க. ஓ நம்ம இன்னும் பண்ணலையா? சரி நான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி காட்டுறேன். சரி கில்லர் வில் பி கேட்பாங்க. ஐயோ போய் இந்த டைம்ல உட்காந்து எடுத்துறப்போ இங்கெல்லாம் எங்க கை சொல்லிடுறது. இங்க ஒழிஞ்சிக்கலாமா? யாரும் இருக்க மாட்டாங்களா? ரூடர்ல பார்த்தா இங்கன்னு தெரியல. ஓமாங்க கில்லர் வந்துச்சு. அவ கில்லர் இல்லையா? ஐயோ கீழே விழ போறேன்னு நினைக்கிறேன். மரத்து மேல ஏற முடியுமா? மரத்து மேல ஏற முடியல. தேவையில்லாம வந்து நான் கீழேயும் விட்டுனேன். சரி வாங்க போகலாம். இந்த கில்லர் பார்க்க ஒன்றும் அவ்வளோ இதுவாலாம் தெரியல. நம்மள மாதிரி தான் இருக்கு. அதாவது நம்ம கில்லராக இருந்தால் ஒன்றும் கிளிக் பண்ணுறதா தான். கில்லர் வந்துச்சா? ஓகே கில்லர் வந்துச்சு. நான் எவ்வளோ பெரிய முட்டாளுன்னு தெரிஞ்சா கைஸ். நான் கில்லர் ஒன்றும் பண்ண முடியாது சொன்னேன். அவள் வேற சூப்பராக துரத்துது கைஸ். அது ஓ என்ன ஹெல்ப் மீயா? ஓகே ஹெல்ப் பண்ணலாம்ல யாரையாவது. ஓகே என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கைஸ் ஒருத்தன். யாரு கைஸ் சூப்பர் நல்லவனா இருப்பான் போல. கில்லர் இன்னும் திருப்பி இதாச்சு. சீக்கிரமா நான் யாராவது தேடி போயே ஆகணுமே. பக்கத்துல யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல கைஸ். நம்ம இந்த வாட்டியும் காலி. நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அப்பவும் நம்ம யூஸ் பண்ணல கைஸ். அவ்வளோதான் கைஸ். RIPன்னு போட்டாங்க. ரெஸ்ட் இன் பீஸ் கைஸ். நம்ம ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த என்ன கேம் போடலான்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. பாய் கைஸ்.